தம்பி ஆர்த்திக் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை மிகவும் கட்டாயப்படுத்தினார்கள். என்ற நேரமே இல்லை, டேட்டே இல்லை. அதனால என்னோட காலையில மெதுவா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சூரியன் மறைகிற நேரம் தான் அவர் எனக்கு வேணும்னு சொன்னாரு. அதனால சூரியன் மறைகிற நேரத்துல இதை நாங்கள் இந்த கொடியை ஏற்றி இருக்கிறோம் என்பதை சொல்லி ஆக சிம்பாலிக்கா மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு, ஆஃப்லைன்னாலும் நாங்க தான், ஆன்லைன்னாலும் நாங்க தான், அதனாலதான் நாங்க லயன் அப்படின்றாரு. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எங்க லைஃப் லைன் காப்பாற்றப்படணும்னா திமுக டெட்லைன் வச்சுதான் ஆகணும், அதனால ஆஃப்லைன் ஆன்லைன் வந்து அவங்க டெட்லைன் நாங்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. தினமும் ஒரு கூட்டம் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கே திமுக ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஸ்டிக்கர் ஸ்டாலின் அவர் பேர் வச்சிருந்தேன். வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் போட்டி கொண்டிருந்தார். அது வந்து பிரதம மந்திரியின் மருந்தகம், முதல் மந்திரியின் மருந்தகம், மதிய உணவு திட்டம் புதிய கல்விக் கொள்கையிலே இருக்கிறது. இது முதலமைச்சரின் உணவு திட்டம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு, கலைஞர் மருத்துவ காப்பீடு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தொழிலாளர் சகோதரர்களுக்காக விஸ்வகர்மா திட்டம் என்று கொண்டு வந்தால் அதை விட்டுட்டு நான் கலைஞர் கைவினை திட்டம், இப்படின்னு எல்லாத்துக்கும் தோழி ஹாஸ்டல்ஸ் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்ததுதான். பாரத தேசம் முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் தோழி விடுதிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக 60% மத்திய அரசின் உதவியினால் தான் இந்த தோழி விடுதிகள் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த 1000 சகோதரிகளுக்கு கொடுக்கறத நான் 2000 ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவரு அந்த 2000 நான் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர். சரி, பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டுறாருன்னு பார்த்தா, நேற்றைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா விஜய பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறாரு முதலமைச்சர் போது எனக்கு கேவலமாக இருக்கிறது. ஏன்னா புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவர் போடுற மாதிரியே ரேங்க் போட்டுக்கிறாரு, அவர் போடுற மாதிரியே சுத்துறாரு, அவர் போடுற மாதிரியே ஷாலை தூக்கி போடுங்கன்றாரு, அந்த தலையில போய் முக்காடா விழுவுது. அதனால அது மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு புதுசா இன்னும் வெளியே வராத ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிற அளவிற்கு மிக மோசமான நிலையில் ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு அவங்க வெற்றி பெற வேண்டுமே என்ற கவலை